ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி ஷெஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் அது ரொம்ப பிளாண்டாக போரிங்காக இருக்குன்ற காரணத்தினால தான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சூப்பரான நல்ல டேஸ்டியான பன்னீர் இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம். 2 லிட்டர் பாலை ஆல்ரெடி அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி வடை எடுக்கிறதுக்கு நம்ம ஓட்டையாக வச்சுருப்போம் இல்லையா பாத்திரம், அது எடுத்துக்கலாம். கீழே தண்ணி வடிகிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். சீஸ் கிளாத் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். மஸ்லின் கிளாத்னு சொல்லுவாங்க. கடைகளில் போய் காடா துணி வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த துணி வாங்கிக்கோங்க. இதில் மசாலா சேர்க்க போகிறோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் காண்டினென்டல் டிஷ்ஷஸ் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆரிகானோ இல்லைனா ரோஸ்மெரி, தைம் அந்த மாதிரியான ஸ்பைசஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பால் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சூடேறிடுச்சு. கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடேறினா போதுமானது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலை. மொத்தமாக இன்றைக்கி நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் இந்த பாலில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த பாலில் நல்லா இறங்கி இருக்கும். நீங்கள் ஈவன் கார்லிக் கூட இதில் துருவி போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்லிக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, அதோடய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வினிகர் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். இல்லை நான் ரொம்ப ஃபில்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னா தயிர் கூட சேர்த்து இந்த மாதிரி திரைய வைக்கலாம். பால் ரொம்ப கொதிச்சு வரணும்னு அவசியமே இல்லை, அதில் ஆனால் சூடு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினிகர் தண்ணி மிக்சரை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பால் திரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரு ஸ்டெப்புமே மிஸ் பண்ணாமல் அப்படியே தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் நல்லா திரிஞ்சு வரும். மொத்தமாக அந்த எல்லா மிக்சரையும் நம்ம ஊற்றிடலாம். வினிகர் அண்ட் தண்ணி மிக்சரை ஊற்றிட்டிங்கன்னா கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பால் எல்லாம் மேலே சேர்ந்து ஒன்றா வந்துடும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ எல்லோயிஷ் கலரில் இருக்குது. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நான் வீடியோக்காக தான் மெதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பாக நான் ஸ்கூப் பண்ணி போட்டுட்ருக்கேன். வீட்டில் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அப்படியே மொத்தமாகவே கவுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயாச்சு. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours வச்சு விட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சாஃப்டாக ஃபர்மான பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பூஜி அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பால்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த துணியில் நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் லைட்டாக வினிகர் சேர்த்தன்றதுனால அந்த லேசான புளிப்பு டேஸ்ட் அதில் இருக்கும். அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே தயிர் சேர்த்து இதே பன்னீரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணுற ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அது உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் பன்னீரும் தரும். ஸோ அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மிக்சர் எல்லாமே மசாலாஸ் எல்லாம் கலந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா ஒட்ட புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த துணியை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இதில் ஃபில்டரான அந்த வே வாட்டர் இருக்குது இல்லையா, அந்த எல்லோ கலரில் இருந்த தண்ணி, அதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த பன்னீர் மேலே வச்சிடுறேன். இது ரொம்ப சூடாக இருக்காது. நான் ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் இப்போ எடுத்துட்டேன். நீங்கள் ஆனால் வீட்டில் செட் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 hours நீங்கள் விட்டிங்கன்னா நல்ல ஃபர்மாக நல்ல ஷேப்லேயும் வரும். எனக்கு கரெக்டாக 477 grams அளவுக்கு வந்திருக்கு பன்னீர். 2 லிட்டர் பால்லேருந்து இந்த அளவுக்கு பன்னீர் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். நான் ஆவினோட ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருந்தேன். ஃபுல் ஃபேட் மில்க் நீங்கள் எது எடுத்தாலுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 400 கிராமாவது உங்களுக்கு மினிமம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அங்கே நல்லா பரவி சூப்பராக வந்திருக்கு. இதை வச்சு நான் பன்னீர் டிக்கா ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹாவ் அ கிரேட் டே.